ஆமா, ஒரு டசன் வாழைப்பழம், 2 தேங்காய், சாமிக்கு போடுறதுக்கு 6 முழம் பூ, 5 ரூபாய்க்கு பெத்தலை, பாக்கு, கற்பூரம், அப்புறம் கொஞ்சம் ஊதுவத்தி. கொஞ்சம் சீக்கிரம் தரீங்களா? ஹலோ ஆட்டோ, வடபழனி முருகன் கோயில் வருமா? வாங்க சார். சரி, சீக்கிரம் போங்க. அவன் நம்மளை பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். தப்பிச்சிடக்கூடாது, அவனையே ஃபாலோ பண்ணு. அண்ணா, வண்டி கொஞ்சம் நிறுத்துங்க. நிறுத்து. எவ்வளோ? 50 ரூபா. 50 ரூபாயா? இந்தாங்க. நல்லது. அண்ணா, எதுக்குண்ணே? நான் முன்னாடி, நீங்க பின்னாடி, அனாவசியமா ஆட்டோக்கு வர செலவு. நானும் உங்க கூடயே வந்துடுறேன். எல்லாரும் ஜாலியா போலாம்ல, என்ன சொல்றீங்க? சரி, ஏறு. ஓகே, தேங்க்ஸ். அண்ணே, ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். போற வழியில வடபழனி கோயிலுக்கு போயிட்டு போயிடலாம் ப்ளீஸ். சரி, நீ போட. ஒரு 5 நிமிஷத்துல வந்துடல. என்னாச்சுங்கண்ணா? பெட்டியை உள்ள வச்சுட்டு போ. எதுக்குண்ணா? பெட்டியை எடுத்துட்டு ஓடி போயிட்டீனா? வச்சுட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க போயிட்டா? நீ வராம நாங்க எங்கேயும் போயிட மாட்டோம். அது அங்க வை. உங்க மூஞ்சிய பார்த்தா நல்ல மாதிரி தெரியலையாண்ணா? அப்ப இத பார்த்தா? இப்ப நான் உங்களை முழுசா நம்புறேண்ணா. பெட்டியை வை. ஜாக்கிரதண்ணா, நான் இப்ப வந்துடுறேன். ஏன் இவ்ளோ லேட்? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன், வா. நல்லா வேண்டிக்கோ. சீக்கிரம் வா, போலாம். அண்ணா, என்னண்ணா இவன் 5 நிமிஷத்துல வரேன்னா 1/2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் வரல. வெயிட் பண்ணுவோம். நான் வேணும்னா கோயிலுக்குள்ள போய் பார்த்துட்டு வரட்டுமாண்ணா? அதெல்லாம் வேணாம். பணத்தை இங்க வச்சுட்டு அவன் எங்கடா போயிட போறான்? அண்ணா, அவன் கொடுத்துட்டு போன சரக்கு எல்லாமே மைதா மாவுனா, பாருங்கண்ணா. மைதா மாவா? ஆமாண்ணா, மைதா மாவுனா. மோந்து பாக்கல, தின்னே பாத்துட்டேண்ணா. அப்புறம் சாமி எப்படிடா படிச்சு? தெரியலண்ணா. ஹலோ அண்ணா, அவன் தப்பிச்சு ஓடி போயிட்டான்னா. நீங்க என்னடா பண்றீங்க? புடுக்குறீங்களா? பெட்டியை வாங்கிட்டு தான் அவனை அனுப்பணும்னா. பெட்டியில பணம் இருக்குல்ல? பணம் இல்லைண்ணா, வாழைப்பழமும் பூஜை சாமானும் தான் இருக்கு. ஒரு லெட்டர் கூட இருக்குண்ணா. அதுல என்ன இருக்குன்னு பாரு. 2 எழுத்து தான் இருக்குண்ணா. ஆர்டின் படம் போட்டு அதுல ஆர்டின் எழுதிருக்கு. ஊரு பூரா தேடுங்க. சரிண்ணா. அவன் என்ன சிண்டி பார்த்துட்டான். இந்த வீரபாகவே சிண்டி பார்த்துட்டான். உனக்கு ரொம்ப கிண்டலா இருக்கா? சாரி சார். அந்த வீரபாகு மினிஸ்டர் வச்சு போன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னும் எதுக்கு அந்த ரோமியோ ஜூலியட்ட பிடிக்கலன்னு? அந்த மினிஸ்டர் பேர் என்ன சார்? எதுக்கு அங்க போய் கலாட்டா பண்றதுக்கா? அது இல்ல சார், வீரபாகுவை ஏமாத்தின ரோமியோ ஜூலியட்ட பிடிக்க சொல்லி மினிஸ்டர் போன் பண்ணிருக்காரு. ஆனா மக்களை ஏமாத்தின வீரபாகுவை பிடிக்க சொல்லி யாரும் போன் பண்ணவே இல்லையே சார். நீங்க கூட இது விஷயமா எந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணலையே சார்? ஐ எம் நாட் ஹாப்பி யுகேந்திரன். நீங்க சின்சியரா ஒர்க் பண்றது இல்ல. இது அநியாயம் சார். ராத்திரி பகல்னு பார்க்காம பசி பட்னியோட லைஃப் டிபார்ட்மெண்ட்டுக்காகவே அர்ப்பணிச்சிருக்கேன் சார். இதுக்காக நான் கல்யாணம் கூட பண்ணிக்கல சார். நீ போய் சொல்ற. நீ கல்யாணம் பண்ணாம இருக்கிறதுக்கு வேற காரணம் இருக்கு. என்ன சார்? இது உன் ஃபைல். மதுரையில மல்லிகா, அருப்புக்கோட்டையில அருணா, கம்பத்துல காமேஸ்வரி, சென்னையில ராதிகா. உண்மையை சொல்லு.
இவங்களுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லையா? இப்ப கழட்டி விட்டேன் சார். எனிவே ஒன் ஃபைனல் வார்னிங் யுகேந்தர், நீ இன்னும் 48 மணி நேரத்துல அந்த ரோமியோ ஜூலியட்ட பிடிக்கலனா உன்னை டிராபிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க சார். நான் அவங்கள பிடிச்சே ஆகணும். இன்ஃபேக்ட் பிடிச்சே தீருவேன். ஏன்னா இந்த நிமிஷத்துல இருந்து நான் அவங்கள விட பெரிய கிரிமினலா மாறுவேன். தேங்க்யூ சார். வணக்கம் சார். என்னாச்சு சார்? என்னை பத்தி நல்ல விதமா போட்டு கொடுத்துருக்க. நான் ஒன்னும் சொல்லல, எல்லாரும் முன்னாடி சொல்லல சார். சாரி சார். வீரா, பணக்கார பசங்களும் பொண்ணுங்களும் அதிகமா எங்க இருப்பாங்க? ஒண்ணு கார்ல இருப்பாங்க, இல்லனா பார்ல இருப்பாங்க சார். You're right. Good. ஓகே சார். டேய் ஜாகிரதா, யாராவது பாத்துட்டு போறாங்க. நீ ஒரு வேலை பண்ணு, இது பூரா பணம் இருக்குன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிடு. டேய் எனக்கு ஒரு டவுட். உனக்கு டென்ஷனே வராதா? எப்படி இல்லாம இருக்கும், காமிச்சுக்கிறது இல்ல. அவ்வளவு பணத்தை இதுக்குள்ள எப்படிடா மாத்துன? சோ சிம்பிள். அவங்க என்ன ஃபாலோ பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். புது சாமான பிரீஃப் கேஸ்ல வச்சுட்டேன். பணத்தை எடுத்து கேரி பேக்ல வச்சேன். அதுக்கப்புறம் ஆட்டோ கட் பண்ணிட்டு அவங்க வண்டியில ஏறிட்டேன். அப்போ நான் எப்படி ஏமாத்துனேன்? சிம்பிள். சூப்பர் மார்க்கெட்ல மைதா மாவு வாங்கினேன். பிளாக் மார்க்கெட்ல கொஞ்சம் போதை மருந்து வாங்கினேன். பிளாட்ஃபார்ம்ல கர்ச்சீஃப் வாங்கினேன். கர்ச்சீஃப்ல முதல்லயே போதை மருந்தை தடவிட்டு பாக்கெட்ல வச்சுக்கிட்டேன். அதே கர்ச்சீஃப்ல மாவு எடுத்து நாய்கிட்ட கொடுத்தேன். பாவம் வெறும் மாவை ஃபுல்லா சாப்பிட்டுட்டு கர்ச்சீஃபை நல்லா மூந்து பார்த்துட்டு போதை உடனே தலைக்கேறி சுருண்டு கீழே விழுந்துடுச்சு. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? அவன் வீட்டு நாய் அவனுக்கு விசுவாசமா இல்லாம நமக்கு விசுவாசமா இருந்திருக்கு. ரொம்ப ரிஸ்க் எடுத்துட்டடா. தோத்து இருந்தா? வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைக்கிறவனுக்கு தோல்வியே கிடையாது. நான் உனக்கு ஒன்னு சொல்லட்டுமா? யா. லைஃப்ல இது வரைக்கும் உன்ன மாதிரி ஒருத்தனை பார்த்ததே இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, இப்ப பாரு. எனி ட்ரிங்க்ஸ்? ஒன் பிஸ். 2 கூல் ட்ரிங்க்ஸ். ஓகே மேடம். அதெல்லாம் இங்க இல்ல. இருக்கு சார். 2 7 up. ஓகே. நோ சார், ஐ வாண்ட் தம்ஸ் அப். ஓகே சார். இத பாத்துக்க, நான் பாத்ரூம் போயிட்டு வந்துறேன். ஏய், சீக்கிரம் வந்துரு, கூலிங் போய்டும். அது ரொம்ப முக்கியம். பேக் பேப்பர் இருக்கா? இருக்கு சார். ஒரு லார்ஜ். உங்களை பார்த்தா அமில் பேபி மாதிரி இருக்கீங்க. லார்ஜ் குடிப்பீங்களா? ஊத்தி குடுக்கிறது மட்டும்தான் உன் வேலை. அத பாரு. ஓகே சார். வெல்கம் சார். வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு பொண்ணையும் பையனையும் தேடி எல்லா பாரையும் சுத்திட்டு வரேன். இங்க யாராவது வந்திருக்காங்களா? ஓ, இங்க இருக்கங்களா அவங்க தானே? சரி, சந்தேகப்படுற மாதிரி யாராவது வந்து? ஓகே சார். சார் சார் ஸ்மால். நோ. சரி, உனக்காக அடிக்கிறேன். இல்ல வருத்தப்பட போறேன். ப்ளீஸ் சார். தேங்க்யூ. வணக்கம் சார். இருக்கட்டும். விஸ்கி கொடு. தேங்க்யூ தேங்க்யூ. Cheers. Cheers. ஏன் பயந்து அடிக்கிற? என் வைஃப் சார். ப்ளூ ட்ரெஸ்ஸா? ஆமா சார். ஐயோ, அப்ப பயந்துதான் ஆகணும். வயசு அதிகமா இருக்கும் போல இருக்கு. ஏன் வயசு தான் சார். ஓ, சைஸ் தான் அதிகமோ? கொஞ்சம் அவசரப்பட்டேன்னு நினைக்கிறேன். என்ன பண்றது சார்? ஓ, தேங்க் காட். எனக்கு அந்த நிமிஷம்லாம் இல்ல. உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா சார்? பண்ணிக்கல. எதுக்கு சார்? நான் சொல்றத கவனமா கேளு. தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு 2 வழி இருக்கு. ஒண்ணு, ஒரு கயிறு எடுத்து நம்ம கழுத்தை சுத்திக்கிட்டு ஃபேன்ல தொங்குறது. ரெண்டாவது, அதே கயிறை ஒரு பொண்ணு கழுத்துல கட்டி கல்யாணம் பண்ணிக்கிறது. செகண்ட் ஆப்ஷன் கூட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பெட்டர்னு தோணுச்சு. என்ன சொல்ற? கரெக்டா சொன்னீங்க சார். அப்ப நீங்க இன்னும் கண்ணு கழியலையா சார்? தப்பு. என்ன பார்த்து இந்த கேள்வியை கேட்க கூடாது. சாரி சார், இனிமே எப்பவுமே கேட்க மாட்டேன். ஒரு வாட்டி மட்டும் சொல்லுங்க. நீங்க வச்சு என்னத்த சொல்ற? ஆமான்னு சொல்லவா இல்லன்னு சொல்லவா?
உண்மையை சொல்லவா பொய்ய சொல்லவா, இருக்கிறத சொல்லவா இல்லாதத சொல்லவா? இப்ப இருக்கிறத சொல்லுங்க சார். ப்ளீஸ் யார், விடு, என்ன விடு. சார் சார் எதையோ சொல்லி சமாளிக்கிறீங்க. அட, சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா? அதெல்லாம் கேட்காத. ப்ளீஸ் சார் சொல்லுங்க. நான் சொல்ல நான் சொல்லட்டுமா? கவுத்துட்டாளே. சார் அந்த பொண்ணு தெரியுமா? தெரியும், அது ஒரு பெரிய கதை. காமக்கலைக்கே இவதான் வேத. உங்க எக்ஸா? அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.